பேச்சை கேளுங்கள். நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன்? ரகுவரன் போர்வையை விலக்கி அந்த அப்பாவியான பெண்ணை பார்த்தார். எனக்கு ஒரு முட்டையை வேக வைக்க கூட தெரியாது. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவள் மழலையோடு கேட்டாள். உனக்கு இதையெல்லாம் யார் சொன்னது என்று ரகுவரன் குழப்பத்துடன் கேட்டான். என் தோழிகள். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வரும்போது கொஞ்சம் வலிக்கும் என்றும் 9 மாதங்களுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த வலியை நான் எப்படி தாங்குவேன்? குழந்தை பிறந்த பிறகு அதற்கு இங்கிருந்து பால் கொடுக்க வேண்டுமே. அவளுடைய இந்த வெளிப்படையான பேச்சை கேட்டு ரகுவரன் தலையில் கை வைத்து கொண்டான். வா, நான் உனக்கு எல்லாம் தெளிவாக விளக்குகிறேன். குழந்தை எப்படி பிறக்கிறது என்று, அது எப்படி பால் குடிக்கிறது என்று. இவ்வளவு சொல்லி ரகுவரன் அவள் கையை பிடித்து கொண்டான். இன்னும் 2 நிமிடத்திற்குள் நீ அமைதியாகவில்லை என்றால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான். டிஎஸ்பி ரகுவரன் எவ்வளவு சத்தமாக கர்ச்சித்தார் என்றால் யார் கேட்டாலும் நடுங்கி போவார்கள். அவளோ ஏற்கனவே பயந்து போயிருந்த ஒரு மென்மையான பெண். நீங்கள் என்னுடன் என்ன செய்வீர்கள்? அழுகையை மறந்து பயந்த கண்களுடன் அவரை பார்த்தாள். ரகுவரன் தன் முன்னால் அமர்ந்திருந்த அந்த அப்பாவி பெண்ணை பார்த்தார். அவள் திடீரென்று 2 மணி நேரத்திற்கு முன்பே அவனுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டாள். அவரால் அவளை தன் வாழ்க்கையில் வைத்திருக்கவும் முடியாது, வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றவும் முடியாது. சொல்லுங்களேன், ஏன் அமைதியாகி விட்டீர்கள்? தயவு செய்து ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. நான் உன்னை ஜெயிலில் போட்டு விடுவேன். இதை கேட்டதும் இனியா மீண்டும் சத்தமாக அழத் தொடங்கினாள். அவள் குழந்தையைப் போல விக்கி விக்கி அழுவது ரகுவரனின் காதுகளில் எண்ணெயை ஊற்றுவது போல இருந்தது. இந்த முறை ரகுவரன் சோர்வடைந்து அவள் முன்னால் கைகூப்பினார். பார் பெண்ணை, கடவுளுக்காக என் காதுகளின் மேல் கொஞ்சம் கருணை காட்டு. ஆனால் அவர் பேச்சை கேட்காமல் தன் சிறிய மூக்கை சுருக்கி கொண்டு சொன்னாள், நான் உங்கள் மனைவிதானே. யாராவது தன் மனைவியை ஜெயிலில் போடுவார்களா? நமது திருமணம் திடீரென்று நடந்தது என்று எனக்கு தெரியும். ஆனால் இது 2 இதயங்களுக்கு இடையே அன்பை உண்டாக்கும் ஒரு புனிதமான உறவு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் இதயத்தில் என் மேல் அன்பு வரவில்லையா? அவள் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களுடன் அவர் முகத்தை பார்த்தாள். அவளுடைய பேச்சை கேட்டு ரகுவரனின் இதயத்தில் ஏதோ ஒன்று லேசாக தோன்றியது. ஆனால் அவர் தலையை உலுக்கி கொண்டார். இப்போதைக்கு போய் தூங்கு. நான் இப்போது இதை பற்றி பேச விரும்பவில்லை. நாளை உன்னிடம் விரிவாக பேசுகிறேன். ரகுவரன் எழுந்து செல்ல முயன்ற போது இனியா அவர் கையை பலமாக பிடித்து கொண்டாள். என்னை இங்கே தனியாக விட்டு விடாதீர்கள். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. உங்கள் இந்த பிளாட் மிகவும் பயமுறுத்துவதாக இருக்கிறது. முன்னால் இருக்கும் ரேக்கில் உங்கள் துப்பாக்கியும் இருக்கிறது. அதை பார்த்தால் எனக்கு இன்னும் பயமாக இருக்கிறது. சரி, நான் இதை இங்கிருந்து எடுத்து செல்கிறேன். நீ இங்கேயே உட்கார். உன்னை என்ன செய்வது என்று நான் யோசிக்கிறேன். யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் என்னுடன் ஒரு சிறிய குடும்பத்தை நடத்துங்கள் என்று இனியா எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களுடன் மெதுவான குரலில் சொன்னாள். அவர் அவளிடமிருந்து பார்வையை தவிர்த்து விட்டு தன் அறைக்குள் சென்றார். தன் டையை தளர்த்தி பெரிதாக மூச்சு விட தொடங்கினார். அந்த பெண் என்னை விட மிகவும் சிறியவள் என்று தனக்குத்தானே புரிய வைக்க முயன்றார். எனக்கு 28 வயது, முழுதாக 10 வருட வித்தியாசம். அவள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, அவளை திருமணம் செய்து கொண்டு நான் எந்த அநீதியும் செய்ய முடியாது. இப்படி நினைத்து கொண்டே அவர் படுத்து கொண்டார். 5 நிமிடங்கள் தான் ஆயிருக்கும். யாரோ அவர் கதவை பலமாக தட்டத் தொடங்கினார்கள். அவளை திட்ட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அது யாராக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அவர் கதவை திறந்தபோது முன்னால் இனியா நின்று கொண்டிருந்தாள். இந்த முறை அவள் கண்கள் கீழ் நோக்கி இருந்தன. அவள் நிமிர்ந்து பார்த்திருந்தால் ஒருவேளை ரகுவரன் அவளை திட்டியிருப்பார். என்ன விஷயம் என்று அவர் சோர்வான குரலில் கேட்டார். வெளியே குளிராக இருக்கிறது, எனக்கு போர்வை கிடைக்குமா என்று இனியா மீண்டும் மழலையோடு வேண்டினாள். ரகுவரன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். இவள் நிஜமாகவே இவ்வளவு அப்பாவியா அல்லது என் முன்னால் அப்படி நடிக்கிறாளா? அப்போது இனியா அவர் முன்னால் சொடுக்கு போட்டாள். கடந்த 4 மணி நேரமாக அவள் அழுது கொண்டே இருந்தாள். சற்று முன்பு ஜெயில் மிரட்டலை கேட்ட பிறகுதான் அமைதியானாள். என்னை இப்படி முறைத்து பார்க்காதீர்கள். என்னை உங்கள் மனைவியாக நீங்கள் ஏற்கவில்லை என்றால் என்னை இப்படி முறைக்கவும் வேண்டாம் என்று அவள் முகம் சுளித்து சொன்னாள். ரகுவரன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த கணமே அவர் இனியாவின் கையை பிடித்து அவளை சுவருடன் சாய்த்தார். நீ என்ன சொல்கிறாய்? மீண்டும் சொல். நான் உன்னை முறைத்து பார்க்கக்கூடாதா? இனியா பயத்தில் அதிர்ந்து போனாள். இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை என்று அவள் உடனே மறுத்தாள். சற்று நேரத்திற்கு முன்புதான் அவள் அதை சொன்னாள் என்பதை அவள் மறந்துவிட்டாள் போலும். உன்மேல் எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்று தன்னை தடுத்து கொண்டிருந்தவர் திடீரென்று அந்த வார்த்தைகளை கூறிவிட்டார்.
இனியா அவர் பிடியில் தண்ணீரில் இருக்கும் மீனை போல துடித்து கொண்டிருந்தாள். அவரது கைகளின் பலமான பிடியை அவள் உணர்ந்தாள். வலியின் காரணமாக அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. இனியாவின் பெரிய கண்களில் கண்ணீர் வருவதைக் கண்டு ரகுவரன் 2 அடி பின்வாங்கினார். போ, இந்த போர்வையை எடுத்துக்கொண்டு போ. இனி இங்கே வராதே. இல்லை என்றால் இந்த குளிரில் நான் கட்டுப்பாட்டை மீறினால் என்மேல் பழி போடாதே. அவர் சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவள் வேகமாக படுக்கையில் இருந்து போர்வையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள். ஆனால் ஏதோ ஞாபகம் வரவும் சட்டென்று நின்றாள். மீண்டும் திரும்பி வந்து ரகுவரன் முன்னால் நின்றாள். நான் இந்த போர்வையை எடுத்து சென்றால் நீங்கள் எப்படி தூங்குவீர்கள்? இப்போது அவளுக்கு ரகுவரனை பற்றிய கவலை வர தொடங்கியது. நான் எப்படியாவது தூங்கிக் கொள்வேன். ஆமாம், அதுவும் நல்லதுதான். உங்களுக்கு எங்கே குளிர் எடுக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியே சென்றாள். ரகுவரன் அவளது முதுகையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். நிஜமாகவே இந்த பெண் எப்படிப்பட்டவள்! சில நிமிடங்களிலேயே என்னை போன்ற ஒரு டிஎஸ்பியின் மூளையை முழுவதுமாக குழப்பி விட்டாளே. மற்றவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் ரகுவரன் அந்த சிறிய பெண்ணின் முன்னால் தானே குழம்பி போயிருந்தார். அலமாரியை திறந்து அவர் தனது மற்றொரு போர்வையை எடுத்தார். அவர் நேராக படுக்க சென்றபோது மீண்டும் கதவு தட்டப்பட்டது. ரகுவரன் எரிச்சலுடன் கதவை திறந்தார். ஆனால் முன்னால் நின்றது இனியா அல்ல, கார்த்திக் நின்றிருந்தான். நீ இங்கே என்ன செய்கிறாய்? ரகுவரன் உரத்த குரலில் கேட்டார். என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சத்தமாக கத்துகிறாய்? என் 2 காதுகளும் நன்றாக வேலை செய்கின்றன. எனக்கு எல்லாம் தெளிவாக கேட்கிறது. அதனால் தயவு செய்து உன் கத்தலை நிறுத்து என்று கார்த்திக் காதுகளில் விரல்களை வைத்து கொண்டு சொன்னான். ரகுவரன் அவனை பொருட்படுத்தாமல் அவனது நண்பனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த இனியாவை பார்த்தார். தயவு செய்து அண்ணா, இவரிடம் கோபத்தை குறைக்க சொல்லுங்கள். இவருடைய கோபத்தை பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று இனியா சொன்னதை கேட்டு கார்த்திக்கிற்கு இப்போது கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபம் இனியா மேல் அல்ல, ரகுவரன் மேல் இருந்தது. அவன் கோபத்துடன் ரகுவரனை நோக்கி சென்றான். முதலில் எனக்கு இதை சொல். என்னிடம் மறைத்து திருமணம் செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் வாழ்க்கையின் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லக்கூட தகுதியற்றவனாக என்னை நினைத்து விட்டாயா? இதுதான் என் மதிப்பா? அவன் சற்று அதிகமாகவே உணர்ச்சி வசப்பட முயன்றான். அதிகமாக நாடகம் போடாதே. இவள் என் மனைவி இல்லை. ஆஹா, ஒரு பக்கம் கல்யாணம் செய்துவிட்டு இந்த பெண்ணை இந்த வீட்டிலேயே வைத்திருக்கிறாய். ஆனால் இவள் உன் மனைவி இல்லை என்று என்னிடம் சொல்கிறாயா? அப்படியானால் இவள் இங்கே வேலை செய்யும் வேலைக்காரியா? கார்த்திக்கின் கடைசி பேச்சை கேட்டு இனியா உஷாரானாள். கார்த்திக் அண்ணா, என் பேச்சை கேளுங்கள். சொல்லம்மா தங்கச்சி, நீங்கள் தவறான உதாரணத்தை சொல்லிவிட்டீர்கள். ஒரு வேலைக்காரியுடன் ஒப்பிடும் அளவிற்கு நான் அவ்வளவு மோசமானவள் அல்ல என்று இனியா முகம் சுளித்து குறை கூறினாள். ஓ என் அன்பு தங்கையே, என்னை மன்னித்து விடு. இனிமேல் உனக்கு குறை சொல்லும் வாய்ப்பை தரமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். ரகுவரன் நீண்ட நேரமாக அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் இருவரையும் வெளியே போக சொல்ல சைகை செய்தார். ஆனால் ஏதோ யோசித்து இருவரையும் உள்ளே அழைத்தார். இதை பார்த்து கார்த்திக் கவலை அடைந்தான். இனி தனக்கு கஷ்டம்தான் என்று ரகுவரனுக்கு புரிந்தது. முதலில் நீ அவளிடம் என்ன சொன்னாய்? அவள் உன்னிடம் என்ன சொன்னாள் என்று எனக்கு சொல். நண்பா, இதை நீ உன் மனைவியிடமே கேட்கலாமே. எனக்கு ஏன் டென்ஷன் கொடுக்கிறாய்? பார், நான் உன்னிடம் புகார் கூட செய்யவில்லை. நீ திருமணம் செய்திருந்தால் உனக்கு முழு உரிமை உண்டு. இது உன் வாழ்க்கை. உனக்கு பிடித்தபடி நீ வாழலாம். ஆனால் தயவு செய்து இந்த லத்தி அடி பலமாக விழும். கடந்த முறையும் நீ என் இடுப்பில் அடித்தாய். இப்போதும் என்னிடம் அவ்வளவு தைரியம் இல்லை. 5 நிமிடங்களுக்கு முன்பு கார்த்திக் அங்கு வந்தபோது அவன் பெல் அடிக்கவில்லை. நேரடியாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். இது கார்த்திக்கின் பழைய பழக்கம். ரகுவரன் திருமணமானவன் இல்லை, அவனுக்கு குடும்பமும் இல்லை என்பதால் கார்த்திக் எப்போது வேண்டுமானாலும் பெல் அடிக்காமல் உள்ளே வருவான். இன்றும் அவன் அதையே செய்தான். ரகுவரன் இதை முற்றிலும் மறந்துவிட்டார். அவர் இந்த வீட்டின் ஒரு சாவியை தன் நண்பனிடமும் கொடுத்திருந்தார். கார்த்திக் உள்ளே சென்றபோது அங்கே இனியா சோபாவில் அமர்ந்திருந்தாள். டிவியில் கார்ட்டூன் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் பார்க்க 17-18 வயது பெண் போல இருந்தாள். ஹலோ பெண்ணே, நீ யார்? இங்கே என்ன செய்கிறாய் என்று கார்த்திக் ஆச்சரியத்துடன் கேட்டான். நான் ரகுவரனின் மனைவி என்று இனியா கர்வத்துடன் நேரடியாக சொன்னாள். கார்த்திக் அவள் முகத்தையே முறைத்து பார்த்தான். எவ்வளவு அழகான பெண்களை விட்டுவிட்டு இந்த சிறிய பெண்ணை அவன் ஏன் திருமணம் செய்தான் என்று அவனுக்கு புரியவில்லை. அவள் வயதில் மிகவும் சிறியவளாக தெரிந்தாள். கார்த்திக் ஏதோ யோசித்து அவள் முன்னால் அமர்ந்தான். அப்படியானால் நீ என் அண்ணியா? இல்லை, அண்ணி இல்லை, தங்கை. எனக்கு அண்ணன் இல்லை. அதனால் இன்று முதல் நான் உங்களது தங்கை. நீங்கள் எனது அண்ணன். ஆனால் நீங்கள் யார்? இங்கே என்ன செய்கிறீர்கள்? திடீரென்று ஒரு அண்ணியன் சொல்லாமல் உள்ளே வந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருவேளை நீங்கள் திருடனா என்று சொல்லி அவள் கத்தத் தொடங்கினாள்.
உடனே கார்த்திக் அவள் முன்னால் கைகூப்பினான். அம்மா, இப்போது எந்த ரகலையும் செய்யாதே. நான் ஒரு போலீஸ்காரன். என்னை திருடன் என்று சொல்லி அவமானப்படுத்தாதே. நான் உன் கணவனின் நண்பன். வா, முதலில் உன் கணவனிடமே கேட்போம். அவன் அவளை ரகுவரனின் அறைக்கு அழைத்து சென்றான். இப்போது அவன் ரகுவரனிடமிருந்து தப்பிக்க முயன்றான். தன் தவறை அவன் இப்போது உணர்ந்தான். இங்கிருந்து அப்படியே திரும்பி போயிருக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் ஆர்வம் காரணமாக அவன் அங்கேயே நின்று விட்டான். அப்படி என்ன கட்டாயம் ரகுவரன் சாருக்கு? அந்த சிறிய பெண்ணான இனியாவை திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. இதனால் தான் ரகுவரன் இன்று அவனது அழைப்புகளை எடுக்கவில்லை, மெசேஜ்களையும் கண்டுகொள்ளவில்லை. இல்லை என்றால் இதற்கு முன்பு இப்படி நடந்ததே இல்லை. சரி, இங்கே உட்கார்ந்து நிதானமாக யோசி. என்னை அடிப்பதனால் உனக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் என் கோபம் தீரும் என்று ரகுவரன் பல்லை கடித்தபடி சொன்னார். நண்பா, இந்த சோபாவை நானாக நினைத்துக்கொள். எவ்வளவு வேண்டுமானாலும் அடித்துக்கொள். ரகுவரன் சோபாவை எவ்வளவு பலமாக உதைத்தான் என்றால் கார்த்திக் தன் இதயத்தில் அந்த வலியை உணர்ந்தான். இவ்வளவு பலமாக உதைக்க சொல்லவில்லை என்று மட்டுமே அவனால் சொல்ல முடிந்தது. ஏனென்றால் அவனுக்கு வார்த்தைகளே வரவில்லை. இப்போது இருவரும் ஒரே சோபாவில் அமர்ந்திருந்தார்கள். ரகுவரன் தரையை பார்த்து கொண்டிருந்தார். கார்த்திக் அவரது முகத்தை பார்த்தான். சரி, இப்போது சொல்ல தொடங்கு. ஏ முதல் ஜெட் வரை எதையும் மறைக்காதே. இக்காலத்தில் யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது நண்பா என்று மட்டுமே ரகுவரனால் சொல்ல முடிந்தது. பிறகு அவர் தலையை குனிந்து கொண்டார். நேரடியாக சொல். நீ என்ன சொல்ல வருகிறாய்? நான் சிக்கிக் கொண்டேன், அதுவும் மிக மோசமாக. இந்த பெண் எனக்கு பழைய பூங்காவிற்கு அருகில் கிடைத்தாள். சில பையன்கள் அவளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லிவிட்டு நிறுத்தினார். பிறகு என்ன? அந்த பையன்களை துரத்திவிட்டு நீ இவளை திருமணம் செய்து கொண்டாயா? முதலில் முழுவதையும் கேள், பிறகு பேசு. இடையில் பேசினால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுவேன். சரி சரி, நான் அமைதியாக இருக்கிறேன். இப்போது சொல், என்ன நடந்தது? கார்த்திக் அடங்கி போனான். இனியா ஒரு கிறிஸ்தவ பெண். அவளுடைய பெற்றோர் அவளது சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். அவள் தனது பெரியம்மாவுடன் வசித்து வந்தாள். அவளுடைய பெரியம்மா மிகவும் கொடூரமான பெண். அவள் இனியாவை அடிக்கும் போதோ அல்லது துன்புறுத்தும் போதோ இனியா அழுது கொண்டே தன் தாயின் கல்லறைக்கு சென்று விடுவாள். அங்கே கல்லறையில் அமர்ந்து விக்கி விக்கி அழுவாள். அவர்களிடம் குறைகளை கூறுவாள். பிறகு மனம் லேசானதும் வீட்டிற்கு திரும்புவாள். வழியிலேயே ஒரு பழைய பூங்கா இருந்தது. அவள் அங்கே சென்றபோது ஏற்கனவே சில பையன்கள் அங்கே நின்றிருந்தார்கள். அவளை பார்த்ததும் அவர்கள் கிண்டல் செய்ய தொடங்கினார்கள். போதையில் இருந்த ஒரு பையன் அவளை பார்த்து விசில் அடித்துவிட்டு தன் நண்பர்களிடம் சொன்னான், இன்று இரவுக்கான ஏற்பாடு ஆகிவிட்டது. இப்போது இந்த பெண்ணை தூக்குங்கள், இங்கிருந்து செல்வோம். என்னால் இனி அலைந்து கொண்டிருக்க முடியாது. அப்பாவி பெண்களை கடத்துவதும் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதும் அவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதும் தான் அவர்களின் வேலை. இதை கேட்டதும் இனியா மிகவும் பயந்து போனாள். அவள் அவர்களிடமிருந்து தப்பி ஓட முயன்ற போது ஒரு பையன் பின்னால் இருந்து வந்து அவளது கழுத்தை பிடித்து கைகளை இழுத்து தரதரவென இழுத்து சென்றான். அங்கே நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமாக சென்று கொண்டிருந்தேன். அப்போது நான் சீருடையில் இல்லை, சாதாரண உடையில் இருந்தேன். வழியில் அந்த பெண்ணை அந்த ரவுடி கும்பலிடம் பார்த்ததும் உடனே காரை நிறுத்தினேன். இங்கே என்ன நடக்கிறது? என்னுடைய குரலை கேட்டு அந்த 4 பையன்களும் திரும்பி பார்த்தார்கள். பிறகு சிரித்து கொண்டே, நீ யாராக இருந்தாலும் சரி, உன் உடம்பை காட்டி மிரட்டுவதை வேறெங்காவது வைத்துக்கொள். உன்னை பார்த்து நாங்கள் பயந்து விடுவோம் என்று நீ நினைத்தால் அது உன் அறியாமை. இந்த பெண் எங்களுடையவள், இவள் எங்களுடன் தான் வருவாள் என்று சொன்னார்கள். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று இனிய அழுது கொண்டே என் கண்களை பார்த்து சொன்னாள். நான் ஒரு கணம் அப்படியே உறைந்து நின்றேன். கோபத்தில் தனது கைகளை இறுக பற்றி கொண்டேன். சில நிமிடங்களிலேயே அந்த பையன்களை அடித்து துவம்சம் செய்தேன். அவர்கள் அனைவரும் தரையில் விழுந்து வலியால் துடித்தனர். ஒருவருக்கு கூட உடம்பை அசைக்கும் தைரியம் இல்லை. நீ யார், இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று இனியா பார்வையை தவிர்த்து சொன்னாள். ஒருவேளை அவளும் என்னை தவறான ஆள் என்று நினைத்திருக்கலாம். வா என்னுடன், நான் உன்னை உன் வீட்டில் விடுகிறேன். எனக்கு உங்களுடன் வர விருப்பமில்லை, உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாள். நான் ஒரு போலீஸ்காரன் என்று கூறி எனது பாக்கெட்டில் இருந்து அடையாள அட்டையை எடுத்து அவளிடம் காட்டினேன். அட்டையை பார்த்த பிறகு அவள் ஓரளவுக்கு அமைதியானாள். ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகு விதி அவளுடன் மற்றொரு விளையாட்டை விளையாடியது. ஒன்று, அவள் சொல்லாமல் வீட்டை விட்டு சென்றிருந்தாள். மற்றொன்று, நள்ளிரவில் ஒரு அந்நிய ஆணுடன் வந்திருந்தாள். இதை கண்ட அவளது பெரியம்மா அவள் மீது பழி சுமத்தினார். பிறகு கட்டாயமாக தேவாலயத்திற்கு அழைத்து சென்று என்னுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். நானும் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து மௌனமாக திருமணத்திற்கு சம்மதித்தேன். ஏதோ ஒரு காரணம் இருந்தது.
அதனால்தான் அவர் அமைதியாக திருமணம் செய்து கொண்டார். இல்லை என்றால் அவருக்கு திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. இப்போது அவர் திருமணம் செய்திருப்பதோ புத்தி என்பதே இல்லாத 18 வயது பொம்மை போன்ற ஒரு பெண்ணை. அவள் ஒரு வேலையை சரியாக செய்தால் அடுத்த 3 நாட்களுக்கு எல்லா வேலைகளையும் கெடுத்து விடுவாள். கார்த்திக் பெருமூச்சு விட்டான். நண்பா, அந்த பெண் கெட்டவள் இல்லை, சற்றே அப்பாவி என்று சொல்லலாம். நீ அவளை உனக்கேற்றபடி மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று கார்த்திக் கூறினான். கார்த்திக் அவருக்கு தைரியம் கூறினான். பிறகு ரகுவரன் அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். நீண்ட நேரம் சோபாவில் அமர்ந்து தன் தலையை தடவி கொண்டிருந்தார். அவருக்குள் எழுந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயன்றார். கடவுளே, இந்த கார்த்திகிற்கு என் சொந்த வாழ்க்கையில் தலையிட வேண்டாம் என்று எப்படி புரிய வைப்பேன்? அப்போது ரகுவரனின் மூளையில் ஒரு விஷயம் பளிச்சென்று மின்னியது. கார்த்திகிற்கு தெரிந்துவிட்டது என்றால் ஜென்சிக்கும் தெரிந்துவிடும் என்று அர்த்தம். இல்லை, அப்படி நடக்கக்கூடாது. கார்த்திக் என்னிடம் சத்தியம் செய்திருக்கிறான், யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று. தனக்கு தானே சமாதானம் கூறிக்கொண்டார். அவர் அறைக்குள் நுழைந்தபோது இனியா அவரது மெத்தையில் படுத்திருந்தாள். அவரது இதயம் ஒரு விதமாக துடிக்கத் தொடங்கியது. மெதுவாக அவளுக்கு அருகில் சென்று அவள் தூங்குவதை ரசித்தார். எவ்வளவு அப்பாவியான பெண் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அவள் தலையில் கை வைக்க தொடங்கியதும் திடுக்கிட்டு இனியா எழுந்து, நீங்கள் என்னிடம் தப்பான விஷயங்களை செய்யாதீர்கள் என்று அவள் சொன்னதை கேட்டதும் ரகுவரன் கோபத்துடன் அவளது தலையை உயர்த்தி அவளை கூர்மையாக பார்த்து முறைத்தார். நான் உன் கணவன், எனக்கு தெரியும் என்று அவள் தலையை குனிந்து கொண்டு தன் விரல்களை நெறித்தாள். ஆனால் நான் இன்னும் இதற்கெல்லாம் மன ரீதியாக தயாராக இல்லை. அவளது இந்த பயந்த கோலத்தை கண்டு ரகுவரன் பெருமூச்சு விட்டார். அவருக்கு என்ன ஆனது என்று அவருக்கே தெரியவில்லை. இல்லை என்றால் அவரும் இவ்வளவு அவசரப்படும் மனநிலையில் இருந்திருக்க மாட்டார். சரி, உனக்கு 1 வாரம் அவகாசம் தருகிறேன். உன்னை மன ரீதியாக தயார்படுத்திக்கொள். ஏனென்றால் அதற்கு பிறகு நான் உனக்கு நேரம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் அன்பினால் உந்தப்பட்டு இதையெல்லாம் செய்கிறீர்களா? அவர் அங்கிருந்து கிளம்ப முயன்றபோது அவள் தயக்கமின்றி ரகுவரனின் கையை பிடித்து கொண்டாள். அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு ஏதும் சொல்லாமல் அவர் சோபாவில் அமர்ந்து தன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். தன் கேள்விக்கு பதில் கிடைக்காததால் அவள் போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் தூங்க முயன்றாள். ஆனால் அவளது இதய துடிப்பு அவளது காதுகளுக்கே கேட்கும் அளவிற்கு வேகமாக இருந்தது. அவளது தூக்கம் கலைந்து போயிருந்தது. பிறகு அவளது உதடுகளில் ஒரு வெட்க புன்னகை படர்ந்தது. இந்த மனுஷன் அவ்வளவு கெட்டவர் இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். பிறகு ஏதோ நினைவுக்கு வரவும் சட்டென்று போர்வையில் இருந்து தலையை வெளியே நீட்டினாள். கேளுங்கள், இப்போது நமது பாப்பா எப்போது வரும்? அவளது கேள்வியை கேட்டு ரகுவரன் முதலில் வியப்புடனும் பிறகு முறைத்தும் பார்த்தார். தூங்கு, வராது. ஆனால் என் தோழிகள் சொன்னார்களே, நீங்கள் எனக்கு அருகில் வருவீர்கள், எனக்கு லேசாக வலிக்கும், பிறகு பாப்பா வரும் என்று. ஆனால் நீ தயாராக இல்லையே. அதனால் அதிகமாக கேள்வி கேட்காமல் நிம்மதியாக தூங்கு, என்னையும் தூங்க விடு. அவர் சொன்னதை கேட்டு அவள் முகம் சுளித்துவிட்டு தூங்க போனாள். அவள் மிகவும் அப்பாவியானவள். அவளுக்கு சிறிய கனவுகள் இருந்தன. படிப்பில் அவளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆர்வம் இருந்ததில்லை. 10ஆம் வகுப்பிற்கு பிறகு அவள் படிப்பை நிறுத்திவிட்டாள். பெரியம்மா நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்ய சொன்னாலும் அவள் அமைதியாக செய்வாள். மற்ற சாதாரண பெண்களைப் போலவே அவளுக்கும் சில கனவுகள் இருந்தன. அதில் பெரிய கனவு என்னவென்றால், ஒரு நாள் ஒரு இளவரசன் வருவான். அவன் தன் பெரியம்மாவின் கொடுமைகளில் இருந்து தன்னை விடுவிப்பான் என்பதுதான் அவளது கனவு. அந்த கனவு இன்று நனவாகிவிட்டது. நிஜமாகவே அவர் அவளுக்கு ஒரு இளவரசனை போலத்தான் வந்தார். அவரது தோற்றமும் ஒரு இளவரசனை போலவே இருந்தது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த இளவரசனுடன் அவளால் இருக்க முடியுமா? அவர் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வாரா? தன்னை தன்னுடன் வைத்துக் கொள்வாரா? இத்தகைய கேள்விகள் அவளை வாட்டின. பிறகு அவள் தன் இதயத்திற்கு சமாதானம் கூறிக்கொண்டு தூங்கினாள். காலையில் ரகுவரன் தூங்கி எழுந்தபோது அவர் அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் இனியா அவர் அருகில் படுத்து கொண்டிருந்தாள். ரகுவரன் சிந்தனையில் ஆழ்ந்தார். தான் பணியாற்றி வரும் அந்த மிஷன் மிகவும் பெரியது மற்றும் ஆபத்தானது. அதில் அவரது உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் என்பது அவருக்கு தெரியும். அவர் தனது கட்டுப்பாட்டை இழந்தால் நெருக்கம் அதிகரித்து கொண்டே போகும் என்றும், ஒருவேளை அந்த நெருக்கத்தின் பலன் அவளது கருப்பையில் வளரத் தொடங்கினால், இங்கே அவரது மரண செய்தி வந்தால், அந்த பெண் ஒரு குழந்தையுடன் இந்த கொடூரமான உலகில் எப்படி வாழ்வாள்? இதை நினைத்தாலே அவருக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது.
நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விட்டீர்கள் என்று இனியா தன் கண்களை துடைத்து கொண்டே வெளியே வந்து அவர் அருகில் நின்றாள். அவள் அவரை விட உயரத்தில் மிகவும் சிறியவள். அவரது தோள் வரைதான் வருவாள். இனியாவின் மனதில் நேற்றிரவு நடந்ததை பற்றிய எந்த எண்ணமும் இல்லை என்பதை ரகுவரன் கவனித்தார். இருந்திருந்தால் அவள் வெட்கப்பட்டு கொண்டு ஒளிந்திருப்பாள். நீதான் என்னை எழுப்பிவிட்டாய். ஓ, என்னால் தானா? மன்னித்து விடுங்கள் என்று அவள் உடனே மன்னிப்பு கேட்டாள். உண்மையில் எனக்கு பயமாகவும் குளிராகவும் இருந்தது. நான் சினிமாக்களில் பார்த்திருக்கிறேன், இப்படி ஒன்றாக படுத்துக்கொண்டால் குளிர் எடுக்காது என்று. அதனால்தான் நான் உங்களுக்கு மிக அருகில் வந்து படுத்துக்கொண்டேன். அவளது பேச்சு மீண்டும் அவரது மனதை கலைக்கத் தொடங்கியது. அவர் அவளது கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்தார். இனியாவை பார்த்ததும் அவரது முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியான புன்னகை வந்தது. இனியா கேட்டால், உங்களுக்கு என்று குடும்பம் யாராவது இருக்கிறார்களா? இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகள் ரகுவரனின் நெஞ்சில் பாய்ந்த கத்தி போல இருந்தன. அவரது பழைய காயங்கள் அனைத்தும் மீண்டும் ரணமாகின. அவர் மிகுந்த கோபத்துடன் இனியாவின் கையை உதறிவிட்டு பெருமூச்சு விட்டபடி அறைக்குள் சென்றார். அவள் அவருக்கு பின்னாடியே வந்தாள். ஆனால் அவர் குளிக்க சென்று விட்டார். இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஒருவேளை இவருடைய குடும்பத்தினர் இவருக்கு அநீதி இழைத்திருப்பார்களோ? சினிமாக்களில் அப்படித்தானே காட்டுகிறார்கள் என்று அவள் தன் சிறிய மூளைக்கு வேலை கொடுத்தாள். எது எப்படியோ அவளுக்கு தன் கணவனின் இந்த குணம் பிடிக்கவில்லை. ஒரே நாளில் சில மணி நேரங்களிலேயே அவள் அவரை தன் கணவனாக ஏற்க தொடங்கிவிட்டாள். அந்நியன் ஒருவனை அவள் இவ்வளவு சீக்கிரம் நம்ப தொடங்கியது அவளது அப்பாவியான குணத்தின் உச்சம். அவள் நம்பாமல் என்ன செய்வாள்? அந்த பெரியம்மாவிடமிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்த அந்நியன் இவர்தானே. ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், வாழ்நாள் முழுவதும் அவர் அவளை இப்படித்தான் கவனித்துக் கொள்வாரா? குளித்துவிட்டு வந்த பிறகு அவர் இனியாவை தயாராக சொன்னார். ஆனால் என்னிடம் துணிகள் இல்லையே. நான் இரவே எனக்கு தெரிந்த ஒருவரிடம் சொல்லிவிட்டேன், வெளியே போய் பார், சோபாவில் உனக்கான உடைகள் இருக்கும். அவர் அவளுக்கு உத்தரவிட்டு விட்டு தன் தலைமுடியை சீவினார். அவள் வெளியே சென்றபோது அங்கே அழகான உடைகள் இருந்தன. அவற்றை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சியில் கத்தினாள். சிறு குழந்தையைப் போல குதித்தாள். அவளது சத்தத்தை கேட்டு அவர் வெளியே வந்தபோது அவள் உற்சாகமாக சொன்னாள், இது இது எனக்கு பிடித்த நிறம். மற்றவையும் மிகவும் நன்றாக இருக்கின்றன. இதை சொல்லிவிட்டு அவள் மீண்டும் ரகுவரனை கட்டிப்பிடித்தாள். நீங்கள் உண்மையில் மிகவும் நல்லவர். உலகிலேயே சிறந்த கணவர் நீங்கள்தான். இவை வெறும் சாதாரண துணிகள் தானே. இதற்கு ஏன் இவ்வளவு உற்சாகப்படுகிறாய்? நான் 5 ஆண்டுகளில் முதல் முறையாக புதிய துணிகளை அணிகிறேன். இல்லை இல்லை, நான் அல்ல, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்று அவள் மிக எளிமையாக சொன்னாள். நீ என்ன சொல்கிறாய்? இதற்கு முன்பு நீ புதிய துணிகளை அணிந்ததில்லையா என்று அவர் கேட்டார். அவள் இல்லை என்று தலையை வேகமாக ஆட்டினாள். கடந்த 5 ஆண்டுகளில் என் பெரியம்மா எனக்கு ஒரு ஜோடி துணி கூட எடுத்து கொடுத்ததில்லை. அவருடைய மகள்களுக்கு பிடிக்காத அல்லது அவர்கள் உடுத்தி தள்ளிய துணிகள் தான் எனக்கு கிடைக்கும். நான் அதற்கு தான் தகுதியானவள் என்றும் என்னிடம் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்றும் அவர் சொல்வார். இதை சொல்லும்போது அவள் ஒரு கணம் அமைதியானாள். அவளது கண்கள் கண்ணீரால் நனைந்தன. ஆனால் பிறகு நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தீர்கள். நீங்கள் உண்மையில் மிகவும் நல்லவர். நேற்று இரவு இவ்வளவு நல்ல மெத்தை, போர்வை, இப்போது இந்த அழகான துணிகள். அவளது பேச்சை கேட்டு அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். இந்த பெண் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாளா என்று நினைத்தார். சீக்கிரம் தயாராகு, நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். நாம் எங்கே போகிறோம்? ஊர் சுற்றவா? இல்லை, நான் ஒரு வழக்கு விஷயமாக போகிறேன். உன்னை இங்கே தனியாக விட முடியாது. அதனால் நீயும் என்னுடன் வர வேண்டும். வாவ், அப்படியானால் ஜாலியாக இருக்குமே. இந்த வழக்கு ஆபத்தானதா? நாம் எங்கே போகிறோம்? ஒன்று கவனித்தாயா? நீ நிறைய கேள்வி கேட்கிறாய். எனக்கு நிறைய கேள்வி கேட்பவர்களை பிடிக்காது என்று அவர் கம்பீரமாக சொன்னதும் அவள் அமைதியானாள். 1/2 மணி நேரம் கழிந்தது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்போது ஏன் நீ எதுவும் பேசவில்லை? நீங்கள் தானே சொன்னீர்கள் நான் நிறைய கேள்வி கேட்கிறேன் என்று. அதனால் தான் நான் பேசவில்லை. அப்போதுதான் எனது பேச்சின் அருமை உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க தொடங்கினாள். அவர் தலையை ஆட்டிக்கொண்டு அவளை பார்த்தார். சரி, இப்போது நானே சொல்கிறேன், பேசு. உனக்கு என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி கேட்க வேண்டும். திடீரென்று அவர் காரின் வேகத்தை அதிகரித்தார். அவரது நெற்றியில் கோபத்தின் கோடுகள் தெரிந்தன. சரி சரி, ரிலாக்ஸ், நான் யாரை பற்றியும் எதுவும் கேட்கவில்லை என்று அவள் மெதுவாக சொல்லிவிட்டு முகம் சுளித்து ஜன்னல் வழியாக பார்த்தாள்.
திருமணம் முடிந்து ஒரு நாள் தான் ஆகியிருந்தது. இந்த பெண்ணுடன் வாழ்நாள் முழுவதும் கழிக்க வேண்டுமா அல்லது வாழ்க்கையில் வேறு ஏதேனும் திருப்பம் வருமா என்று கூட அவருக்கு தெரியவில்லை. கேளுங்கள், எனக்கு மிகவும் பசிக்கிறது, எனக்கு சாப்பிட வேண்டும். இருவரும் காலை உணவு முடித்துதான் கிளம்பினார்கள். இருந்தும் இனியாவிற்கு பசி எடுத்தது. வழியில் ஒரு ஹோட்டல் வரும், இல்லை எனக்கு லேஸ் சாப்பிட வேண்டும் என்று அவள் தன் வயிற்றை தொட்டுக்கொண்டு சிறு குழந்தையை போல சொன்னாள். கடவுளே, இந்த பெண் தனது மழலைத்தனத்தாலேயே என்னை கொன்று விடுவாள் போலிருக்கிறதே என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி அவர் காரை விட்டு இறங்கி சென்றார். இனியா சட்டென்று டிரைவிங் சீட்டிற்கு வந்தாள். காரை ஸ்டார்ட் செய்தாள். அவளுக்கு கார் ஓட்ட தெரியாது. அவள் கியர் மேல் கால் வைத்ததும் கார் திடீரென நகர்ந்து முன்னால் இருந்த சுவரில் மோதியது. அவளது தலையும் பலமாக ஸ்டீரிங்கில் மோதியது. சத்தம் கேட்டு அவர் ஓடி வந்தார். அவர் கையில் இருந்த பாக்கெட்டுகள் தரையில் விழுந்தன. அவர் அங்கே சென்றபோது இனியாவின் நெற்றியில் இருந்து லேசாக இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவருக்கு தன் காரை பற்றிய கவலை இல்லை, அந்த பெண்ணை பற்றிய கவலை தான் இருந்தது. நீ நலமாக இருக்கிறாயா என்று அவர் பதற்றத்துடன் அவளது இரு கைகளையும் பிடித்து உலுக்கினார். பிறகு அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டார். நான் நலமாகத்தான் இருக்கிறேன், நிஜமாகவே மன்னித்து விடுங்கள். என்னால் உங்கள் கார் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று என் இதயம் சொல்கிறது. அதை நீ வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாய். ஆனால் என்னால் கொடுக்கப்படும் தண்டனையை உன்னால் தாங்க முடியாது. இது போன்ற செயல்களை செய்யாதே. என் இதயம் பதறுகிறது. எந்த விலையை கொடுத்தாவது உன்னை இழக்க நான் தயாராக இல்லை. இதை சொல்லிவிட்டு அவர் அந்த சிறிய பெண்ணை கட்டியணைத்து கொண்டார். சில நேரங்களில் இனியாவிற்கே சந்தேகம் வரும், ஒருவேளை இவர்கள் இதற்கு முன்பு சந்தித்திருக்கிறார்களா என்று. ஆனால் அவளுக்கு எங்கே சந்தித்தோம் என்று நினைவுக்கு வரவில்லை. அவர் பேசும் விதம் அவளை இன்னும் படபடப்பாக்கியது. நாம் இதற்கு முன்பு சந்தித்திருக்கிறோமா என்று அவள் மழலையோடு கேட்டாள். இல்லை, நான் உன்னை முதல் முறையாக அந்த பூங்காவிற்கு அருகில் தான் பார்த்தேன். அவள் அமைதியானாள். ரகுவரன் காரில் இருந்து முதலுதவி பெட்டியை எடுத்து இனியாவின் நெற்றியில் கட்டு போட்டார். இப்போது எப்படி உணர்கிறாய்? மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் மருந்து வைத்ததும் வலி மறைந்து விட்டது. சரி, என் லேஸ் எங்கே? அதை நான் வீசிவிட்டேன். இரு, உனக்காக புதியது வாங்கி தருகிறேன். புதியது எதற்கு? ஏற்கனவே இவ்வளவு பணம் செலவாகிவிட்டது. இருங்கள், நானே எடுத்து வருகிறேன். அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அதற்குள் இனியா ஓடி சென்று கடைக்கு வெளியே கிடந்த லேஸ் பாக்கெட்டுகளை எடுக்க தொடங்கினாள். அவர் தூரத்தில் இருந்தே அவளை பார்த்து கொண்டிருந்தார். இனியா, என் அன்பு இனியா, என் இதயத்தின் அமைதி, என் எல்லாமே நீதான். இதை சொல்லிவிட்டு அவர் தன் தலையை சீட்டில் சாய்த்து கொண்டார். சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தன் நண்பர்களுடன் சுற்றுலாவுக்கு காஷ்மீர் சென்றிருந்தார். அப்போது இனியா தன் சித்தியின் வீட்டில் தங்கியிருந்தாள். அவளுக்கு அப்போது 16 வயது தான். ஆனால் அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளது சித்தி கருவுற்றிருந்ததால் அவருக்கு உதவியாக இருக்கவே இனியா அங்கு அனுப்பப்பட்டிருந்தாள். வேலைக்கு ஆள் வைக்கும் வசதி அவரிடம் இல்லை. அதனால் தன் அக்கா மகளையே அழைத்து கொண்டார். இனியா போன்ற ஒரு சுமையில் இருந்து தப்பினோம் என்று அவளது பெரியம்மாவும் நிம்மதி அடைந்தார். பகல் நேரத்தில் சித்தியை கவனித்துக் கொள்ளும் இனியா மாலையில் சிறிது நேரம் நடைபயிற்சி செய்வாள். ஒரு நாள் அவள் யாரிடமும் சொல்லாமல் வெளியே சென்றாள். ஒரு சிறிய குன்றில் இருந்து கீழே இறங்கி கொண்டிருந்தாள். அது மிகவும் செங்குத்தான பாதை. திடீரென அவளது கால் வலிக்கு அவள் கீழே உருண்டு விழுந்தாள். ஏற்கனவே பழையதாக இருந்த அவளது சட்டை கற்களில் மோதியதால் பின்னால் முழுவதுமாக கிழிந்து விட்டது. அவளது பலமான அலறல் சத்தத்தை கேட்டு ரகுவரன் அவளை நோக்கி ஓடி வந்தார். அவரது நண்பர்களின் முகாம் அங்கிருந்து சற்று தூரத்தில் இருந்தது. அன்று அவர் மட்டும் தனியாக வந்திருந்தார். ஒரு பேரழகி தரையில் விழுந்து அழுது கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு சாக விருப்பமில்லை என்று ரகுவரனை பார்த்து அழுது கொண்டே சொன்னாள். நீ நலமாக இருக்கிறாயா என்று அவர் அவளது முகத்திற்கு அருகில் குனிந்து கேட்டார். இல்லை என்று அவள் தலையை வேகமாக ஆட்டி மறுத்தாள். அந்த பெண்ணின் அழகான கண்களில் ரகுவரன் தன்னை மறந்தார். அவளது கண்கள் ஏரியை விட ஆழமானவை. அவை அவருக்கு யாரையோ நினைவுபடுத்தின. ஆம், இதே போன்ற கண்கள் அவரது தாய்க்கும் இருந்தன. உயிருக்கு உயிரான தன் தாய்க்காக எதையும் தியாகம் செய்ய அவர் தயாராக இருந்தார். அந்த பெண்ணின் கண்களில் அவர் மூழ்கி இருந்தபோது அவளது வலியின் முனகல் சத்தம் அவரை கலைத்தது. எனக்கு மிகவும் வலிக்கிறது, என் இடுப்பு சுளுக்கிவிட்டது என்று நினைக்கிறேன். எழுந்திரு, நான் பார்க்கிறேன். இல்லை, என்னால் எழ முடியாது, என் சட்டை கிழிந்து விட்டது. இதை கேட்டதும் ரகுவரன் தனது ஜாக்கெட்டை அவளிடம் நீட்டி,
அவளை தூக்கி உட்கார வைத்தார். உன் வயது என்ன என்று யதார்த்தமாக கேட்டார். எனக்கு 16 வயது என்று அவள் சொன்னதை கேட்டு அவர் பெருமூச்சு விட்டார். அவருக்கு அப்போது 26 வயது. அந்த பெண்ணிற்கு 16 வயது. இருவருக்கும் இடையே பெரிய வயது வித்தியாசம் இருந்தது. ஆனால் அவர் ஏன் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தார்? வெறும் அவளது கண்களுக்காகவே அவர் அவளை காதலிக்க தொடங்கிவிட்டாரா? தற்செயலாக தனக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டார். முதல் பார்வையிலேயே அவளை அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவள் இவ்வளவு சிறியவளாக இல்லை என்றால் அவர் நிச்சயம் அவளிடம் காதலை சொல்லியிருப்பார். யாரை பார்த்ததும் முதல் பார்வையிலேயே தான் சொக்கி போகிறாரோ அவரையே திருமணம் செய்வேன் என்று அவர் ஏற்கனவே தனக்கு தானே சத்தியம் செய்திருந்தார். அவர் அவளுக்கு துணையாக அவளது சித்தி வீட்டிற்கு அழைத்து வந்தார். ஆனால் அவளது காயங்களுக்கு மருந்து போடுவதற்கு பதிலாக அவள் அணிந்திருந்த அந்த ஆணின் ஜாக்கெட்டை பார்த்ததும் அவளது சித்தி அவளை அடிக்கத் தொடங்கினார். அவளது தலையில் பலமான அடிபட்டு அவள் மயக்கமடைந்தாள். அவளுக்கு நினைவு திரும்பிய போது அவளுக்கு எதுவுமே நினைவில் இல்லை. உடல் முழுவதும் வலிப்பதாக மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. அந்த வலியை அவளுக்கு கொடுத்தது யார் என்பதும் அவளுக்கு நினைவில் இல்லை. அவள் அழுது கொண்டே கடவுளிடம் முறையிட்டாள். கடவுளே, இந்த கொடூரமான மனிதர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு செல்லுங்கள். என்னால் இவர்களுடன் இருக்க முடியாது. இவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். எனக்கு சாக விருப்பமில்லை. 16 வயது சிறுமி கடவுளிடம் கெஞ்சி உதவி கேட்டு கொண்டிருந்தாள். நர்சு வந்து அவளது காயங்களுக்கு மருந்து போட்டார். ஆனால் அவளது காயங்கள் ஆறவில்லை. சில நாட்களுக்கு பிறகு சித்தி அவளை திருப்பி அனுப்பிவிட்டார். அடுத்த 3 வாரங்கள் அவள் மருத்துவமனையில் இருந்தாள். அந்த நாட்களில் அவளது பெரியப்பா லண்டனிலிருந்து இந்தியா திரும்பியிருந்தார். இதன் காரணமாக பெரியம்மா அவளை அதிகமாக திட்டுவதில்லை. மாறாக தன் கணவன் முன்னால் அவளையே கவனித்துக் கொள்வது போல நடித்தார். உன் வாயை திறந்தால் நாக்கை அறுத்து விடுவேன் என்று அவர்கள் அவளை மிரட்டி வைத்திருந்தார்கள். காஷ்மீரில் இருந்து திரும்பிய பிறகும் ரகுவரன் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த கண்கள் இப்போதும் அவருக்கு நினைவில் இருந்தன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்காவிற்கு அருகே அவளை பார்த்தபோது அவருக்கு ஒரு இனிமையான அதிர்ச்சி ஏற்பட்டது. இனியாவின் பெரியம்மா திருமணத்தை பற்றி பேசிய போது ரகுவனின் நீண்டகால ஆசை நிறைவேறியது போல இருந்தது. அவர் உடனே திருமணத்திற்கு சம்மதித்தார். அவர்கள் இருவரும் மனம் முடித்தனர். இப்போது அவள் அவருக்கு அருகிலேயே இருந்தாள். இதெல்லாம் தற்செயலாக நடந்தது அல்ல, இயற்கையின் திட்டமிடல். அவளது பிரார்த்தனைகள் ஏற்கப்பட்டு விட்டனவா? அப்படி என்றால் பிரார்த்தனைகள் இவ்வளவு சீக்கிரம் பலிக்குமா? இதே சிந்தனையில் அவர் காரை ஓட்டி கொண்டிருந்தார். இனிய அருகில் அமர்ந்து லேஸ் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நான் அவளை ஏற்கனவே சந்தித்திருக்கிறேன் என்பது அவளுக்கு ஏன் நினைவில் இல்லை? ரகுவரன் மீண்டும் அவளை பார்த்தார். ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால் என்னிடம் கேட்கலாமே. இல்லை, நான் எதையும் கேட்க வேண்டியதில்லை. என் பேச்சை கேள். அங்கே சென்றதும் நீ என் மனைவி என்று யாரிடமும் சொல்லாதே, சரியா? ஏன்? என்னை உங்கள் மனைவி என்று சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இருக்கிறதா? ஆமாம் என்று ரகுவரன் சுருக்கமாக பதிலளித்தார். ஏன் அப்படி? நான் அவ்வளவு மோசமானவளா? இல்லை, நீ மோசமானவள் அல்ல. ஆனால் நீ இன்னும் மிகவும் சிறியவள். உனக்கு இப்போதுதான் 18 வயது ஆகிறது. அதற்கென்ன? நான் முதிர்ச்சி அடைந்தவள். அது மட்டுமில்லாமல் பருவமடைந்த பெண்களுக்கு திருமணம் செய்வது கடமை அல்லவா? அவள் அவரிடம் வாதம் செய்ய முயன்றாள். போதும் போதும், எனக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உன்னை விட எனக்கு அதிகம் தெரியும். கார் ஒரு பெரிய பங்களாவின் முன்னால் நின்றது. அங்கு சென்ற பிறகு அவர் அவளை தெரியாதவர் போலவே நடந்து கொண்டார். நாள் முழுவதும் அவர் வீட்டை விட்டு வெளியே இருப்பார். இரவிலும் தாமதமாகவே வீட்டிற்கு வருவார். அவர் இல்லாத நேரத்தில் அவளுக்கு மிகவும் போர் அடித்தது. ஒரு நாள் அவள் வெளியே அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பெண் அங்கு வந்தாள். அந்த பெண் ஜீன்ஸ் மற்றும் சட்டை அணிந்திருந்தாள். மிகவும் மிடுக்காக தெரிந்தாள். உன் முதலாளி எங்கே என்று அந்த பெண் இனியாவை பார்த்து முறைத்து கேட்டாள். எந்த முதலாளி? நான் ரகுவரனை பற்றி பேசுகிறேன். அவர் என் முதலாளி இல்லை, என் கணவர் என்று அந்த ஸ்டைலான பெண்ணிடம் சொல்வது தன் கடமை என இனியா நினைத்தாள். இதை கேட்ட அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து, என்ன சொன்னாய்? மீண்டும் சொல் என்றாள். இனியா மீண்டும் அவர் தன் கணவர் என்று கூறினாள். அந்த பெண் கோபத்துடனும் ஆச்சரியத்துடனும், உனக்கு என்ன ஆகிவிட்டது? உன் சுயநினைவில் தான் இருக்கிறாயா? இது நடக்கவே முடியாது. அவர் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்ய மாட்டார் என்றாள். அதற்குள் ரகுவரன் அங்கு வந்து ஜென்சியை பார்த்து, நீ இங்கே எப்படி என்று கேட்டார். ஜென்சி கோபத்துடன், யார் இந்த பெண் என்று கேட்டாள்.
அப்போது இனியா குறுக்கிட்டு, நான் சொன்னேனே, நான் இவருடைய மனைவி என்றாள். ரகுவரன் அவளை முறைத்து பார்த்தார். ஆனால் உண்மை வெளியே வந்துவிட்டது. எனவே அவர் மறுக்காமல், ஆமாம், இவள் என் மனைவிதான் என்று கூறிவிட்டார். இதை கேட்டு ஜென்சி அலறினாள். இதற்காகத்தான் கார்த்திக் என்னை உனக்கு அருகில் வரவிடாமல் தடுத்தானா? இதற்காகத்தான் உன்னிடமிருந்து விலகி இருக்கும்படி எனக்கு ஆலோசனை கூறினானா? உன்னால் எப்படி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிந்தது? உன்னை நான் கொன்று விடுவேன். ஜென்சி ரகுவரனின் சட்டையை பிடித்தாள். இனியா அவளை தடுக்க முயன்றபோது ஜென்சி அவளை பலமாக தள்ளினாள். இனியா தரையில் விழுந்தாள். ரகுவரன் ஜென்சியின் கையை தட்டிவிட்டார். உடனே இனியாவை நோக்கி சென்று அவளது தோளை பிடித்து தூக்கினார். அவர் கோபத்துடன், மீண்டும் என் மனைவியை தொட்டால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான். உன்னை கொன்று விடுவேன் என்றார். ஜென்சி கத்தினாள். இவளை நான் கொன்று விடுவேன். இவள் என் உரிமையை பறிக்க முடியாது. ரகுவரன் கண்டிப்பான குரலில், எந்த உரிமையை பற்றி பேசுகிறாய்? என்மேல் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. என் மனைவிக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. இனி நீ அவளை தொட்டால் உன் கைகளை வெட்டி விடுவேன் என்று இனியாவை தன் கைகளில் அணைத்தபடி கூறினார். ஜென்சி அழுது கொண்டே மண்டியிட்டு அமர்ந்து, உனக்காக நான் என்னவெல்லாம் செய்யவில்லை, ஆனால் நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று கூறினாள். இனியாவுக்கும் ரகுவரனுக்கும் இடையே தவறான புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றே அவள் திட்டமிட்டு பேசினாள். ரகுவரன் கண்டிப்புடன் சொன்னார், ஒருதலை காதலுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எனக்கு உன்மேல் விருப்பமில்லை என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உன் மனதில் எனக்காக ஏதேனும் உணர்வுகள் இருந்தால் அதை இப்போதே நீக்கிவிடு. நீ என் பேச்சை கேட்கவில்லை. இன்று நீ அனுபவிக்கும் இந்த வலிக்கு நீயேதான் காரணம். அன்றே நீ நிறுத்தி இருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இங்கிருந்து கிளம்பு. இனி என் வீட்டில் உன்னை பார்க்கக்கூடாது. இல்லை என்றால் உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி விடுவேன். உன்னை என் வீட்டிற்குள் நுழைய விடுவதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. கார்த்திக்கிற்காகத்தான் நான் உன்னை மதித்து நடந்து கொண்டேன். அவள் கார்த்திக்கின் தங்கை. அவர்கள் மூவரும் ஒன்றாகவே காவல்துறையில் சேர்ந்தவர்கள். தன் தங்கை தன் நண்பன் மேல் பைத்தியமாக இருக்கிறாள் என்பது கார்த்திக்கிற்கு தெரியும். அதனால் அவன் அடிக்கடி கவலைப்படுவான். ஏனென்றால் அவனுக்கு தன் நண்பனை பற்றியும் தெரியும். ரகுவரனுக்கு ஜென்சி மேல் எந்த ஈர்ப்பும் இல்லை. அவள் தன்னை உண்மையாக காதலிக்கவில்லை என்பதும் அவனுக்கு தெரியும். அவள் தன் பிடிவாதத்தை நிறைவேற்றவே துடித்தாள். ரகுவரன் எப்படியாவது தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதே அவளது பிடிவாதமாக இருந்தது. இருவருக்கும் இடையே பெரிய சண்டை ஏற்படுவதற்குள் கார்த்திக் அங்கு வந்துவிட்டான். அவன் தன் தங்கையை இழுத்து கொண்டு சென்றான். செல்வதற்கு முன்பு அவன் ரகுவரன் மற்றும் இனியாவிடம் மன்னிப்பு கேட்டான். மன்னித்து விடுங்கள், இப்படி ஒரு ரகளை நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு அவளை அழைத்து சென்றான். அதன் பிறகு ரகுவரன் மீண்டும் இனியா பக்கம் திரும்பி அவளது கைகளை பற்றி கொண்டு, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டார். இனியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் அவர் கைகளில் விழுந்தன. நான் மிகவும் பயந்து விட்டேன். மீண்டும் பழையபடி நடக்குமோ என்று அஞ்சினேன். பெரியம்மாவை போல அவளும் என்னை அடிப்பாளோ, என்னை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்களோ என்று பயந்தேன். நீங்கள் அவள் பக்கம்தான் பேசுவீர்கள் என்று நினைத்தேன். இதை கேட்டதும் ரகுவரனின் இதயம் வேகமாக துடித்தது. நான் உனக்கு துணையாக இருக்க மாட்டேன் என்று உனக்கு ஏன் தோன்றியது என்று அவர் கேட்டார். இனியா சொன்னால், ஏனென்றால் உங்களுக்கு என்னை பிடிக்காது. உங்களுக்கு என்னை பிடித்திருந்தால் என் மேல் அன்பு காட்டியிருப்பீர்கள், என்னை கவனித்திருப்பீர்கள், என்னுடன் நேரம் செலவிட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு என் மேல் எந்த ஆர்வமும் இல்லையே. இந்த விஷயங்களை உனக்கு யார் சொன்னது என்று ரகுவரன் கேட்டார். வேலைக்காரிதான் சொன்னாள் என்று இனியா கூறியதும் ரகுவரன் எரிச்சலுடன், அந்த வேலைக்காரியை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ நினைப்பது போல எதுவும் இல்லை. அப்படியென்றால் நீங்கள் ஏன் என்னிடம் நெருங்கி வருவதில்லை? இதை கேட்டதும் அவர் அப்படியே திகைத்து நின்றார். இதை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு உன் படிப்பில் கவனம் செலுத்து. 10ஆம் வகுப்பு முடித்து விட்டாய். இப்போது நான் உன்னை ஒரு கல்லூரியில் சேர்த்து விடுகிறேன். இல்லை, இப்போது காலம் தாமதமாகிவிட்டது. நான் வளர்ந்து விட்டேன். நானும் இந்த வயதில்தான் கல்லூரியில் சேர்ந்தேன். அதனால் நீ கவலைப்படாதே. உங்களுக்கும் எனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. நீங்கள் மிகவும் திறமையானவர். நானும் ஒன்றுக்கும் உதவாதவள். பரவாயில்லை, நான் உன்னை திறமையானவளாக மாற்றுவேன். இன்று இங்கிருக்கும் ஏதேனும் ஒரு கல்லூரியில் உன்னை சேர்த்து விடுகிறேன். 1 வருடம் நாம் இங்கே இருப்போம். பிறகு உன்னை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றி விடுவேன். இதை சொல்லிவிட்டு அவர் அவளது கன்னத்தை தட்டி அவளது கையை பிடித்து பங்களாவின் உட்பகுதிக்கு அழைத்து சென்றார். அவளும் அவரோடு சென்றாள். இனியாவின் அனைத்து குறைகளையும் அவர் போக்கினார். இப்போது அவர் அவளுடன் நேரம் செலவிட்டார். அன்பை பொழிந்தார். அவளை கவனித்து கொண்டார். அவளது சிறிய ஆசைகளையும் நிறைவேற்றினார். அடிக்கடி அவளை வெளியே கூட்டி சென்றார்.
இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமானார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் தொடங்கினார்கள். எந்த விஷயங்களுக்கு அவருக்கு கோபம் வரும் என்பது இனியாவிற்கு தெரிந்திருந்தது. அந்த வேலைகளை செய்யாமல் தவிர்க்க அவள் முயன்றாள். அவர் கோபமாக இருக்கும்போது அவள் அவரை தொந்தரவு செய்யாமல் தனியாக விட்டுவிடுவாள். இனியாவின் இந்த குணங்கள் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. தன் வாழ்க்கையில் வரும் பெண் தன்னை புரிந்து கொள்பவளாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆரம்பத்தில் இருந்தே விரும்பினார். இனியா வடிவில் அவருக்கு அப்படி ஒரு பெண் கிடைத்து விட்டாள். ஆனால் அவளது வயது குறைவாக இருந்ததால் அவர் அவளிடமிருந்து சற்று தள்ளியே இருந்தார். இருந்தாலும் சில நேரங்களில் அவர் தன்னை அறியாமல் அவளிடம் ஈர்க்கப்பட்டார். மற்றொரு பக்கம் அந்த வயதான வேலைக்காரி தன் கணவரிடம் எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும், அவரது அன்பை எப்படி பெற வேண்டும் என்று இனியாவிற்கு புரிய வைத்திருந்தாள். இப்போது அவள் முன்பை விட அதிக புரிதலுடன் இருந்தாள். அன்று இனியாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. ரகுவரன் அவளுக்காக இரவு முழுவதும் தூங்காமல் அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தார். அவள் லேசாக இருமினால் கூட ரகுவரன் பதற்றமடைந்தார். இதை இனியா கவனித்து கொண்டிருந்தாள். அதிகாலையில் அவளுக்கு சற்று நினைவு திரும்பிய போது அவள் ரகுவரனின் கையை பிடித்து தன் அருகில் இழுத்து சொன்னாள், தயவு செய்து ரகுவரன், இனி என்னிடமிருந்து விலகி இருக்காதீர்கள். இதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது. என் வயதை காரணம் காட்டி நீங்கள் என்னிடமிருந்து விலகி செல்கிறீர்கள் என்றால் அது ஒரு பெரிய காரணமே இல்லை. நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதையும் உங்களுடனேயே கழிக்க விரும்புகிறேன். உங்களுடன் ஒரு சிறிய குடும்பத்தை தொடங்க ஆசைப்படுகிறேன். கடந்த காலத்தில் எனக்கு நேர்ந்த கசப்பான அனுபவங்களுக்கு பிறகு உங்கள் துணை கிடைத்தது எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா என்று கூறி அவள் விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். தயவு செய்து என்னிடமிருந்து விலகி இருக்காதீர்கள். நானும் உன்னை எல்லையற்ற முறையில் நேசிக்கிறேன் இனியா. நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், இந்த மிஷன் முடிந்தவுடன் நமக்கு இடையிலான எல்லா இடைவெளிகளும் மறைந்துவிடும். என்னாலும் இனி உன்னிடமிருந்து தள்ளி இருக்க முடியாது. உன்னை விட்டு பிரிந்திருப்பது இந்த உலகிலேயே எனக்கு மிகவும் கடினமான காரியம். நான் என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கும் என் இறைவனுக்கும் மட்டுமே தெரியும். எதிர்காலத்தில் உனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காகவே நான் விலகி இருக்கிறேன். இதை கூறிவிட்டு அவர் தன் தலையை இனியாவின் தோளில் சாய்த்தார். அவள் அன்புடன் அவரது கூந்தலை தடவி கொடுத்தாள். என் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்று நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா என்று அவர் கேட்டார். எப்போதும் இந்த கேள்வியை கேட்டால் கோபப்படும் அதே மனிதன் இன்று தானாகவே சொல்ல முன் வந்தார். இனியா உடனே தலையை ஆட்டி சம்மதித்தாள். எனக்கு 8 வயது இருக்கும்போது என் தாய் கொல்லப்பட்டார். இதை சொன்னபோது அவர் ஒரு கணம் மௌனமானார். அவரது கண்ணீர் இனியாவின் மீது விழுந்ததும் அவள் பதற்றமடைந்தாள். நீங்கள் அழுகிறீர்களா? இல்லை, நான் அழவில்லை என்று கூறி அவரது கண்ணீரை துடைத்து கொண்டார். எனக்கு 5 வயது இருக்கும்போது என் சித்தப்பா என்னை பங்களாவிலிருந்து வெளியே தள்ளினார். என் அப்பா என் அம்மாவை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். அந்த பங்களாவில் யாருக்கும் என் அம்மாவை பிடிக்காது. என் அப்பா இருக்கும்போதே எல்லோரும் என் அம்மாவை துன்புறுத்தினார்கள். ஆனால் என் அம்மா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். எனக்கு அப்போது 5 வயதுதான் என்றாலும் என் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு தோன்றியது என்னவென்றால், உலகத்தையே அழித்துவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றும். என் அம்மாவின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் எவரையும் ஒழித்துவிட துடித்தேன். ஆனால் நான் மிகவும் சிறியவன் என்பதால் கையேறு நிலையில் இருந்தேன். பிறகு அப்பா மறைந்ததும் பங்களாவில் இருந்தவர்களின் கொடுமை என் அம்மா மீது இன்னும் அதிகரித்தது. ஒரு இரவு எங்களை வலுக்கட்டாயமாக பங்களாவில் இருந்து வெளியே தள்ளினார்கள். எனக்கு ஒரு சித்தி இருந்தார். அவர் ஒரு விதவை, தனியாக வசித்து வந்தார். என் சித்தி தனது முழு உலகத்தையுமே என்னை சுற்றியே அமைத்து கொண்டார். நான் என் அம்மா மற்றும் சித்தி இருவருக்கும் செல்லப்பிள்ளை. என்னை நன்றாக படிக்க வைத்து ஒரு போலீஸ் அதிகாரி ஆக்க வேண்டும் என்பது அவர்கள் ஆசை என்று கூறி ரகுவரன் மெலிதாக புன்னகைத்தார். நானும் ஒரு அதிகாரியாகி என் குடும்பத்தினரிடமிருந்து என் உரிமையை மீட்க விரும்பினேன். சீருடை அணிந்து என் அம்மா முன்னால் நிற்க வேண்டும், அவர் என்னை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த நேரத்தை என்னால் பார்க்க முடியாமல் போனது. எனக்கு 8 வயது இருக்கும்போது ஒரு இரவு எங்கள் வீட்டிற்கு திருடர்கள் வந்தார்கள். அவர்கள் என் சித்தியின் தலையில் பலமாக ஏதோ ஒரு பொருளால் தாக்கினார்கள். அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். பிறகு என் அம்மாவின் மானத்தை அந்த பாவிகள் மண்ணில் மிதித்தார்கள். அந்த அதிர்ச்சியிலேயே என் அம்மா இறந்து விட்டார். நான் ஒரு பெட்டிக்கு பின்னால் ஒளிந்திருந்தேன். இதையெல்லாம் என் கண்களாலேயே பார்த்தேன்.
இதை கேட்ட இனியாவிற்கு இதயம் வலியால் வெடிப்பது போல இருந்தது. இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்த இந்த மனிதர் தான் எவ்வளவு பெரிய வழிகளை கடந்து வந்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் இனியாவிடம் காட்டியதில்லை. நான் அங்கிருந்து தப்பித்து ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்றேன். 18 வயது ஆனதும் அங்கிருந்தும் வெளியே வந்தேன். என் வாழ்க்கை தெருக்களிலேயே கழியத் தொடங்கியது. ஒரு நாள் அந்த பகுதியின் பெரிய ரவுடி ஒருவனுடன் எனக்கு சண்டை ஏற்பட்டது. நான் அவனது கண்களை நேராக பார்த்து பேசினேன். என் தைரியம் அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவன் என்னை அவனுடன் வைத்து கொண்டான். அவனுக்காக நான் மக்களுடன் சண்டையிடுவேன். அதற்கு பதிலாக அவன் எனக்கு பணம் தருவான். இது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் கல்லூரி செலவுகளை சமாளிக்க நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த மனிதன் இறந்த பிறகு நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். பிறகு இரவு பகலாக கடுமையாக உழைத்தேன். போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்த உயர் பதவிக்கு வந்தேன். அதன் பிறகு என் அம்மாவிற்கு அநீதி இழைத்தவர்களை தேடி கண்டுபிடித்தேன். அவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். ஏனென்றால் அவர்கள் என் அம்மாவிற்கு மட்டுமல்ல, பல அப்பாவி பெண்களின் வாழ்க்கையையும் சீரழித்தார்கள். எந்த ஒரு மனிதன் ஒரு அப்பாவி பெண்ணை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கிறானோ அவனது கண்களை பிடுங்குவதையே என் வாழ்நாள் லட்சியமாக கொண்டேன். உன்னை நான் முதல் முறையாக பூங்காவில் சந்திக்கவில்லை. இதற்கு முன்பே காஷ்மீரில் உன்னை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அது உனக்கு நினைவில்லை. அப்போது இனியாவின் மனதில் மின்னல் போல பழைய நினைவுகள் மின்னி சென்றன. அவர் இதற்கு முன்பு எங்கே பார்த்தார் என்பது முக்கியமல்ல. இப்போது அவள் ரகுவரனுடன் இருக்கிறாள் என்பதே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. உன்னையும் இழந்து விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று தன் முழு கதையையும் சொல்லி முடித்த பிறகு அவளது கைகளை இறுக பற்றி கொண்டு சொன்னார். நான் உனக்கு தகுதியானவன் இல்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு தகுதியானவர். என்னை விட பல மடங்கு சிறந்தவர். உங்கள் துணை கிடைத்ததில் நான் மிகவும் மனநிறைவு அடைகிறேன். இந்த மிஷனில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதன் பிறகு நாம் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இனியா அவரது கைகளை தன் நெற்றியில் வைத்து கொண்டு கூறினாள். அடுத்த கணமே அவள் அவரது நெஞ்சோடு சாய்ந்து கொண்டாள். தனது கடந்த காலத்தை பகிர்ந்து கொண்ட பிறகு ரகுவரனின் மனப்பாரம் குறைந்தது. இப்போது அவருக்கு தேவைப்பட்டது அமைதி மட்டுமே. இனியாவின் அரவணைப்பில் அந்த அமைதியை அவர் கண்டடைந்தார். அவர் அவளை முழுமையாக தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இனியாவும் தன் வாழ்வில் ரகுவரன் வந்ததற்காக பெருமகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்தாள். அடுத்த நாள் காலை அவர் தனது மிஷனுக்கு சென்றார். 3 மாதங்கள் கடந்தன. ஆனால் ரகுவரன் திரும்பவில்லை. அவரை பூமி விழுங்கியதா அல்லது வானம் முழுங்கியதா என்று தெரியவில்லை. இனியாவின் நிலை மிகவும் மோசமானது. அவள் வயிற்றில் ரகுவரனின் குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. அவள் இரவும் பகலும் அவரை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள். இப்போது ஜென்சிக்கோ அவள் மேல் பரிதாபம் வந்தது. அவள் தன் பகையை மறந்து இனியாவை கவனித்து கொண்டாள். கார்த்திக் அவளை தனியாக விட மனமில்லாமல் தன் வீட்டிற்கே அழைத்து சென்றான். மெதுவாக காலம் ஓடி 9 மாதங்கள் நிறைந்தன. இந்த முழு நேரத்திலும் இனியா ஒரு நிமிடம் கூட ரகுவரனை மறக்கவில்லை. அவர் நலமுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தாள். 9 மாதங்களுக்கு பிறகு அவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். தன் குழந்தையை மடியில் வைத்து அன்போடு பார்த்து கொண்டிருந்த போது அறையின் கதவு திறந்தது. நிமிர்ந்து பார்த்தால் அங்கே ரகுவரன் நின்றிருந்தார். ஒரு கணம் அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அடுத்த நொடியே எழுந்து ஓடி சென்று அவர் கன்னத்தில் ஒரு பலமான அறையை விட்டுவிட்டு அவரை கட்டியணைத்து விக்கி விக்கி அழுதாள். எனக்கு தெரியும், நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு எதுவும் ஆகாது என்று எனக்கு தெரியும் என்று ஒரு சிறு குழந்தையைப் போல விம்மி விம்மி அழுதாள். அவளது குழந்தையும் சத்தமாக அழத் தொடங்கியது. ரகுவரன் அன்புடன் அவளது நெற்றியில் முத்தமிட்டார். உன் பிரார்த்தனைகள் தான் என்னை காப்பாற்றின. இல்லை என்றால் நான் பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை. உன்னையும் நம் மகனையும் கவனித்துக் கொள்வதற்காகவே எனக்கு இந்த மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. பிறகு அவர் தன் மகனை நோக்கி சென்றார். அவன் அப்படியே அவரை போலவே இருந்தான். பின்பு தன் மனைவியின் கண்களை பார்த்தார். அவை இப்போதும் அவரது தாயை நினைவூட்டின. சட்டென்று அவளது கண்களில் முத்தமிட்டார். நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். நாம் இருவரும் மட்டும் இருக்கும் ஒரு சிறிய அழகான வாழ்க்கை. இனியா ரகுவரனின் அன்பில் மலர்ந்தாள். அவளிடம் இருந்த குறைகள் எல்லாம் அவரது அன்பால் நிறைந்தன.
இருவரும் ஒருவருக்கொருவர் முழுமையான மனிதர்களாக மாறினார்கள். பிறகு ஒரு முறை இனியா தன் பெரியம்மாவை சந்திக்க சென்றாள். ஆனால் அவர் வெறுப்பையே காட்டினார். இத்தகைய நன்றி கெட்டவரிடம் மீண்டும் செல்ல வேண்டாம் என்று ரகுவரன் அவளிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டார். அவளது மனம் உடைவதை அவரால் பார்க்க முடியவில்லை. இனியா அவர்களை மன்னித்து விட்டாலும் மீண்டும் அவர்கள் முகத்தில் விழிக்கக்கூடாது என்று உறுதி எடுத்து கொண்டாள். இப்போது அவள் ரகுவரனுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நன்றி.